இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம் தான். இந்த இடத்துல இது ஒரு கமர்ஷியல் பிளேஸுங்க. இது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா கோயம்புத்தூரில் சிவானந்தா காலனியில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டம் கமர்ஷியல் பிளேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து 2 கிலோவாட் சோலார் பேனலும் வாரி மோனோ பர்க் வித் ஆஃப் கட் பேனலும் சீட்டில் வந்து ஜிஎஸ்டபிள்யூ சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து லாங் ரயில் ஸ்ட்ரக்சர் அலுமினியம் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 kVA ஈஸ்ட்மேன் இன்வெர்ட்டர் வந்து சோலார் எம்பிபிடி இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 200 Ah பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா சோலார் ஈஸ்ட்மேன் பேட்ரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கஸ்டமரோட ஸ்பெசிஃபிகேஷன் ரெக்குவயர்மெண்ட்டு அதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சோலார் ஆன் கிரிட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி அண்ட் ஆஃப் கிரிட்டு, சோலார் வாட்டர் பம்பு, சோலார் வாட்டர் ஹீட்ரு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி அண்ட் இன்ஸ்டாலேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிற பேனல் வந்து வாரி மோனோ பர்க் வித் ஆஃப் கட்டு பேனல் தான். 540 வாட்ஸில் 4 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். அலுமினியம் ஸ்ட்ரக்சருங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் ரயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதோடது டேரக்ட் சீட்டில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது எத்தனாவது ஃப்ளோர்னாக்கா கிட்டத்தட்ட 3வது ஃப்ளோரில் மேலே ஷீட் போட்டிருக்காங்க. அந்த லிஃப்ட் ரூம் பக்கத்தில் சீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதனால் இது மாதிரி உங்களுக்கு வந்து இபி கனெக்ஷன் இல்லை, இபி சர்வீஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது அவுட்டரில், அந்த இடத்துக்கு இபி வந்து ப்ராப்பராக கிடைக்கல, பட்டா இல்லை, நேம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்ளம் அப்படிங்கிற இடத்துக்கு உங்களுக்கு வந்து கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டொமஸ்டிக் எந்த ஒரு இடமா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆஃப் கிரிட் வந்து உங்கள் தேவைக்கேற்ப உங்களுக்கு என்ன லோடு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து இன்வெர்ட்டரு, பேட்ரி, பேனல் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே சேம் பர்பஸ் தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட கஸ்டமைஸ் தான். ஈஸ்ட்மேன் பேட்ரி, ஈஸ்ட்மேன் இன்வெர்ட்டரு ப்ளஸ் வந்து பேனல் வந்து வாரி சோலார் பேனல் தான் கேட்டிருந்தாங்க. அதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வாரி சோலார் பேனல் 540 வாட்ஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோனோ பர்க் வித் ஆஃப் கட்டுங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கமர்ஷியல்னாவே உங்களுக்கு தெரியும், யூனிட் பில் வந்து அதிகமாக வரும். அந்த பில்லை வந்து குறைக்கிறதுக்காக லைட்டிங் லோடு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனு இந்த மாதிரி சிஸ்டம், ஒரு ஃப்ரிட்ஜு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக போட சொன்னாங்க. நாங்கள் 3 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட சொன்னோம். 3 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டுங்க. 48 வோல்ட்டில் வந்து 200 Ah பேட்டரி வந்து 4 கனெக்ட் பண்ணியிருக்கோம். 3 கிலோவாட்டுக்கு 3 கிலோவாட்டு இங்கே சோலார் பேனல் போடலாம். ஆனால் கஸ்டமரோட ரெக்வஸ்ட்மெண்ட்டு இப்போதைக்கு 2 கிலோவாட்டு போடுங்க, ஃபியூச்சரில் 1 கிலோவாட்டு வேணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம், நாங்கள் லோடு யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சோலார் ஆன் கிரிட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு மானியம், சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி இதெல்லாம் உண்டுங்க. ஆஃப் கிரிட்டு போட்டாக்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்சிடி எல்லாம் கிடையாது. அதனால் கால் பண்ணி தயவுசெய்து ஆஃப் கிரிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்சிடி இருக்கான்னு கேட்காதீங்க. அதேமாதிரி உங்களுக்கு வாட்டர் பம்ப், சோலார் வாட்டர் பம்ப் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கும் வந்து சப்சிடி கிடையாது. அதுக்கான ரூல்ஸ் நிறையா இருக்குது. சப்சிடிக்குள்ளே நீங்கள் போய் பண்ணணும் அப்படின்னாக்க டைரெக்ட் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள தோட்டக்கலை டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் போதும். அதுக்கு எங்களெல்லாம் நீங்கள் எதுவும் கேள்வி கேட்கணும்னு தேவையில்லை. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிளியராக அவங்களுக்கு தேவையானது என்னென்னா ஒரு நாளைக்கு வந்து 8லேருந்து 10 யூனிட் ஆவரேஜாக கிடைக்கும். அது ஆஃப் கிரிட்டாக இருந்தாலும் சரிங்க, ஆன் கிரிட்டாக இருந்தாலும் சரி. நீங்கள் சோலார் பேனல் யூஸ் பண்ணினாக்க ஒரு நாளைக்கு 1 கிலோவாட் நீங்கள் சோலார் பேனல் போட்டால் 4லேருந்து 4.5 யூனிட் இது ஆவரேஜ் ஈல்டு. 5 யூனிட் வரலாம், 5.5 யூனிட் வரலாம். அது பேனலோட பர்ஃபார்மன்ஸு கிளைமேட்டை பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து பர் டேவுக்கு. இப்போ பர் டேவுக்கு வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து 8 to 10 யூனிட் வந்து ஜென்ரேஷன் வந்து கிடைக்கிது. அது அவங்க அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்திங்கனாக்கா யூசேஜுக்கு எடுத்துக்கலாம், பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி நைட்லேயும் யூஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு எப்போதுமே வந்து பவர் இருந்தாலும் இல்லாட்டி இந்த இடத்துல பேக்கப் வந்து இருந்துகிட்ருக்கோம், அது லோடை பொறுத்து. அப்போ நம்ம இந்த இடத்துல தேவையானது 3 கிலோவாட் லோடு கொடுத்தோம்னா கரெக்டாக எக்ஸ்ட்ரா என்ன லோடு வருதோ சோலார் பேனலும் டேரெக்டாக லோடுக்கு வரும். அதே மாதிரி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்க டிசி கேபிள் வந்து பார்த்திங்கனாக்க டிசி கேபிள், MC4 கனெக்டரு, பேரல் கனெக்டரு இது எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாலிகேப் டிசி கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 4 ஸ்கொயரம் ஒயர் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். 4 ஸ்கொயரம் கேபிள் போட்டு ஃபுல்லாக இது வந்து 3வது மாடிங்க. 3வது மாடிக்கு மேலே வந்து லிஃப்ட் ரூம் பக்கத்தில் ஷீட் போட்டிருக்காங்க. அந்த ஷீட்டில் தான் வந்து இது இன்சுலேஷன் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக 4 பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரிங் பண்ணி இன்சுலேஷன் பண்ணி முடிச்சாச்சு. இதில் அடுத்தது ஒயரிங் கொண்டு போகணும். இதில் என்ன ரிசல்ட்னா நீங்கள் ஷீட்டில் இன்ஸ்டால் பண்ணும்போது
காஸ்ட்டை கட் பண்ணுறதுக்கோ காஸ்ட்டை குறைக்கிறதுக்கோ மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. லாங் ரயில் தான் போடணும், அதுலேயும் ஹெவியாக தான் போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தான் நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் கொடுத்த ப்ரைஸ் வேறு, அவங்க போட சொன்னது இந்த மெட்டீரியல் எங்களுக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதனால் சீட்டில் நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணால் லாங் ரயில் தான் போடணும். என்ன ரீசன்னா, இந்த ஒரு பேனலோட வெயிட் வந்து 28லேருந்து 30 கிலோ வெயிட்டுங்க. அப்போ அந்த ஃப்ரேம் திக்னஸ் வந்து 35 mm தான் ஃப்ரேம் திக்னஸ்ஸு. ஒரு பேனலோட நீளம் வந்து 7 அடி 3.25 அடி அகலம். அந்த சைடு ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அலுமினியம் ஃப்ரேமு, அதோட திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 mm தான் திக்னஸ்ஸு. அப்போ நீங்கள் லாங் ரயில் போடாமல் ஷார்ட் லைட் போட்டிங்கன்னா பேனல் பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக வந்து கொட்டேஷனை மென்ஷன் பண்ணிக்கிறது. லாங் ரயிலாக ரயிலான்னு பாருங்கள். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் வெரைட்டி இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணுறது பூராமே அலுமினியம் ஹெவி ப்ளஸ் வந்து லாங் லைன் தான். 100 mm 80 mm தான் யூஸ் பண்ணுறோம். சேம் கிட்டத்தட்ட பாருங்க, ஈஸ்ட்மேன் 200 AH தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். 120 மாதம் வாரண்டிங்க. அதில் வந்து 5 வருஷம் வந்து ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, பாக்கி ப்ரொடக்டாக வாரண்டி அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். 60+60 போட்டிருக்காங்களா, அதனால் கம்ப்ளீட்டாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் 120 மாதம் கிடையாதுங்க. 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 5 வருஷம் ப்ரொடக்டாக வாரண்டி, சர்வீஸ் வாரண்டி அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வரும். ஏன்னா இது கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட். 200 AH பேட்டரியில் வந்து 4 பேட்டரி வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்வெர்ட்டர் வந்து சோலார் MPPT இன்வெர்ட்டர், ஈஸ்ட்மேன் இன்வெர்ட்டர் தான் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட டிட்டோ வந்து UTLோட சேம் பர்ஃபார்மன்ஸு சேமாக தான் இருக்குது. இந்த இன்வெர்ட்டரும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்ம ஆல்ரெடி எல்லாம் போட்டிருக்கோம் UTLோடது நிறையா. அதே மாதிரி இதில் வந்து 200 AH 12 volt C10 பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். C10 பேட்டரிங்க. சோலாருக்குன்னு தனியாக பேட்டரி இருக்குது. சோலார் பேட்டரி தான் யூஸ் பண்ணணும். மற்ற பேட்டரி நார்மல் பேட்டரி நீங்கள் கனெக்ட் பண்ணால் பேட்டரி போடலாம், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரம் பேட்டரியோட லைஃப் போயிடும். பேக்கப்பும் உங்களுக்கு அதேமாதிரி கிடைக்கும். டவுன் ஆகிடும். சார்ஜிங் அதேமாரி குயிக்காக ஆகிடும். இந்த பேட்டரியை பொறுத்தளவு ஸ்லோ சார்ஜிங், ஸ்லோ டிஸ்சார்ஜிங் தான் ஆகும். மேக்ஸிமம் கரண்ட்டு உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா குயிக்காக அதிகமாக கரண்ட்டு கொடுத்தா சீக்கிரம் சார்ஜ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நார்மலான கரண்ட்டு அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அது எடுத்துக்க. நீங்கள் எவ்வளோ கரண்ட்டு உள்ளே கொடுத்தாலும் அது உடனே சாப்பிட்டு உடனே ஃபுல் சார்ஜ் ஆகாது. ஸ்லோ சார்ஜிங், ஸ்லோ டிஸ்சார்ஜிங் தான். அப்போ சன்லைட்டு வேரியேஷன் ஆகி வந்துச்சுனாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் தெரியும். கரெக்டான ஈல்டு கிடைக்கணும், அந்த பேக்கப் கிடைக்குன்னா அப்போ நமக்கு வெயில் நல்லா கான்ஸ்டண்ட்டாக அடித்தா மட்டுமே தான் அந்த பேட்டரி வந்து 100% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகும். கிராவிட்டி, பேட்டரி ஆசிட்டில் உள்ள கிராவிட்டி வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து கன்வெர்ட் பண்ணி எடுக்கும்போது இங்கே சோலார் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம அதை வந்து பார்த்திங்கனாக்க பேட்டரியில் ஸ்டோர் பண்ணுறோம். அந்த பேட்டரியில் ஸ்டோர் பண்ண எனர்ஜி வந்து பார்த்திங்கனாக்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம அவுட்புட்டாக எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் சம் லாஸஸ்ஸு, சம் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும். எப்போதுமே ஆஃப் கிரிட்டு நீங்கள் போட்டாக மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதுக்கு மேலே சோலார் பேனல் நீங்கள் போடுங்க. பேட்டரியோட ஏஹெச்சை கனெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா பேட்ரி வந்து உங்களுக்கு ஃபுல் லோடு கொடுக்கும்போது எவ்வளோ தான் ஃபுல் சார்ஜிங்காக இருந்தாலும் அதிகபட்சம் 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரம் தான் பேக்கப் வரும். அப்போ ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணோம், லைட்டிங் லோடு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி உங்கள் லோடுக்கு போக பேட்டரிக்குன்னு செப்பரேட்டாக கால்குலேஷன் பண்ணி பேனல் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பேட்டரியோட ஈல்டையும் அந்த பேட்டரியோட பேக்கப்பையும் அதோட டூரேஷன் டைமு, பேக்கப் டைமு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஆஃப் கிரிட்டை பொறுத்தவரை. அதேமாரி கமர்ஷியல் ப்ளேஸில் டே யூசேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னாவே தாராளமாக நீங்கள் ஆஃப் கிரிட்டு போடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எர்த்திங் வந்து 1 மீட்டரில் வந்து பார்த்திங்கனாக்கா GI எர்த்திங் தான், பைப் எர்த்திங் தான் போட்டிருக்கும். வித் கெமிக்கலிங் 15 கிலோ பேக் வந்து கெமிக்கலுங்க. அதுக்கு ஃபுல்லாக நல்லா குழி எடுத்து பக்காவாக அந்த குழிக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அதுக்கு வந்து காப்பர் கம்பி 14 கேஜில் வந்து காப்பர் ஒயர் தான் போட்டிருக்கோம். காப்பர் கம்பி, அதாவது வந்து திண்டு காப்பர் அப்படிம்பாங்க. எர்த்திக்குன்னே தனியாக வந்து பார்த்திங்கனாக்கா காப்பர் கம்பி இருக்குது. அந்த கம்பி தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், குழி எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து 15 கிலோ கெமிக்கல் வந்து உள்ளே போட்டிருக்கோம். ஏன்னா கம்பல்சரி டிசி இப்போ நீங்கள் சோலார் பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணாலும் ஆஃப் கிரிட்டு போட்டாவே அதோட சர்ஜி ப்ரொடக்ஷன் வந்து ஏற்படும் போது இன்வெர்ட்டர் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் எர்த்திங், அந்த எர்த்திங்கை கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் டிசிடிபி பாக்ஸு கம்பல்சரி போடணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம 4 பேனல் போட்டிருக்கோம். 4 பேனலையும் 2 பேனல் சீரியஸ் பண்ணி 4 பேனலில் கடைசியில் வந்து பேரல் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அப்போ நமக்கு ஒரு பேனலோட கரண்ட் டிசி கரண்ட் வந்து பீக் ஹவரில் ஹையாக வந்து ப்ரொடக்ஷன் ஆகும்போது 13 ஆம்ஸுங்க. இப்போ இந்த இடத்துல 26 ஆம்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகி டிசி கரண்ட் வரும்போது நம்ம டேரெக்டாகவோ அந்த
இன்வெர்ட்டருக்கு பேக் சைடில் உள்ள டெர்மினலில் சோலார் கனெக்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் அந்த கேபிளை கொடுக்கவும் கூடாது, அதேமாதிரி மாட்டவும் கூடாது. இன்வெர்ட்டர் ப்ராப்ளம் வந்துடும் பாருங்கள். 3 kVA டைமண்ட் மாடல் 48 வோல்ட்டு சோலார் VOC 80லேருந்து 230, 3 கிலோவாட்டுக்கு 3 கிலோவாட்டு சோலார் பவர் போடலாம். 220 வோல்ட் AC 175லேருந்து 250 வரைக்கும் மேக்ஸிமம் வோல்டேஜ். ஐடி மோடு 120லேருந்து 280 வோல்ட்டு. இது சேம் ஸ்பெசிஃபிகேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடிஎல் சோலார் இருக்குது, இந்த ஈஸ்ட்மென்ட் சோலார் இருக்குங்க. அதனால் AC/DC பாக்ஸ் போடுற மாதிரி, ஸோ ஆன்கிரிட்டில் போடுற மாதிரி ஆஃப் கிரிட்டில் கம்பல்சரி DC/DC புஷன் பாக்ஸ் வித் சர்ஜி ப்ரொடக்ஷன் போடணும். எர்த்திங்கிறது நார்மலாக உங்களுக்கு வந்து இண்டக்ஷன் ஆகக்கூடிய ஓவர் கரண்ட் லீக்கேஜை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் எர்த்திங் போடுறீங்க. சர்ஜி ப்ரொடக்ஷன் அந்த இடத்துல வந்து ஏற்பட்டுச்சுனாக்க உங்களுடைய எக்யூப்மெண்ட் டிவைஸ் வந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த சர்ஜி ப்ரொடக்ஷனுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். DC/DC பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு MCP ப்ளஸ் ஃபீஸ் வந்து 15 ஆம்ஸில் ஒரு ஃபீஸ் வரும். அது நியர்பை ஒரு 32 ஆம்ஸில் இந்த இடத்துல நம்ம வந்து MCP 2 போல் போட்டிருக்கோம். DC MCP தான் போடணும், இல்லைனா ஃபங்க்ஷன் ஆகாது. உங்களுக்கு AC MCP போட்டிங்கனாக்க அதே நேரத்தில் சர்ஜி ப்ரொடக்ஷனும் கரெக்டான வோல்டேஜ் மெஷர் பண்ணி தான் போடணும். அப்போ சர்ஜி உங்களுக்கு வந்து அதிகமாகுது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த DC/DC பாக்ஸ் போட்டிருந்தா அந்த சர்ஜி ப்ரொடக்ஷன் டிவைஸ் மட்டும் பாதிப்போட போய் மேக்ஸிமம் என்ன அதால் அப்சர்வ் பண்ண முடியுமோ அப்சர்வ் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டு உங்களுக்கு கிரவுண்டில் பேலன்ஸை கொடுத்துரும் பாருங்கள். இது பேக் சைடு, இன்வெர்ட்டர் பேக் சைடில் சோலாரோட இன்கமிங் கேபிள் MCP, பேட்டரியோட இன்கமிங் MCP, அவுட் கோயிங் கேபிளுக்கு வந்து MCP ப்ளஸ் வந்து டெர்மினல் பிளாக் வச்சுருக்காங்க. அதே இது உங்களுக்கு வந்து UPS மோடு, இன்வெர்ட்டர் மோடு, பைபாஸ் மோடுக்கு வந்து உங்களுக்கு செலக்டர் சுவிட்ச் இருக்குது. இதில் பேக் சைடில் உள்ள அந்த அவுட்புட்லேயும் நீங்கள் ப்ளக் பண்ணி எடுத்துக்கலாம். டேரெக்டாக டெர்மினல்லேருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். மொத்தம் உங்களுக்கு 2 வழியில் ஆப்ஷன் இருக்குது. இன்புட்டு வருங்க, லைன் அண்ட் நியூட்ரல் இன்புட்டு, லைன் அண்ட் நியூட்ரல் அவுட்புட்டு, சோலாரோட இன்புட் இந்த இடத்துல கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் பேட்டரியை மாற்றி கொடுத்தாலும் இண்டிகேஷன் கொடுத்துரும், சோலார் பேனலை மாற்றி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இது இண்டிகேஷன் பண்ணி கொடுத்துரும். மற்றபடி வேறு எந்த இஷ்யூஸும் எதுவுமே இதில் நடக்காது. அதனால் கிளியராக கேர்ஃபுல்லாக வந்து ஆஃப் கிரிட் பண்ணால் கம்பல்சரி DC/DC பாக்ஸு எர்த்திங் வந்து கிளியராக போட்டுருங்க. ஏன்னா UPS கம்பெனிலேருந்து டேரெக்டாக வந்து சர்ஜி ப்ரொடக்ஷனும் எர்த்திங் வந்து இம்பார்ட்டன்ட்ங்கிறாங்க. நாளைக்கு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு சர்வீஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இன்வெர்ட்டருக்கு வந்து பொறுத்தவரை 2 இயர்ஸ் உங்களுக்கு வாரண்ட்டி இருக்குது. ஆனால் 2 இயர்ஸ்க்குள்ளே எது கம்ப்ளைண்ட் ஆனாலும் சரி, அதுக்கப்புறம் ஆனாலுமே நீங்கள் மேக்ஸிமம் அந்த இன்வெர்ட்டருக்கு வந்து செலவு அதிகமாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணி ஆன் பண்ணியாச்சு. சிஸ்டம் நல்லா கிளியராக வந்து போயிட்டுருக்கு. இதோட டெஸ்டிங் அண்டு கமிஷனிங் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. டோட்டல் பவர் அவுட்புட்டு இதில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது யூனிட் எல்லாமே போயிட்டுருக்கு பாருங்கள். பேட்டரி வோல்ட்டு 54 ஆகி போச்சு. DC கரண்ட்டு உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகுது. கிளியராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல இருட்டாக இருக்குது, அதனால் வீடியோ கொஞ்சம் கவர் பண்ண முடியல. கிளியராக வரும் பாருங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய வீடியோக்கள் இருக்குது. நிறைய விஷயம் சோலாரை பற்றி நாங்கள் ரிலேட்டிவாக வீடியோ போடலான்னு இருக்கோம். அதனால் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்கள். என்ன பண்ணணும், உங்களுக்கு தேவையானது எது கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஆஃப் கிரிட்டுக்கு சப்சிடி கிடைக்குமான்னு கேட்காதீங்க. ஆஃப் கிரிட்டுக்கு சப்சிடி கிடையாது. அதேமாதிரி சோலார் வாட்டர் பம்புக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் சப்சிடி பண்ணி கொடுக்குறதில்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து ஆன் கிரிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்சிடியோடு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் நம்ம நம்பர் டிஸ்பிளேல இருக்குது, கால் பண்ணுங்கள். மெயினாக ஆஃப் கிரிட்டு போடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான லோடு, கரெக்டான டெசிஷன், உங்கள் வீட்டில் என்ன நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு நமக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில் நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சோலார் வாட்டர் பம்பு, சோலார் வாட்டர் ஹீட்டரு, சோலார் ஆன் கிரிட்டு பவர் பிளான்ட் சிஸ்டம் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் உங்களோட தேவைக்கு என்ன இருக்கோ அதுக்கு இந்த மாதிரி பாருங்கள். DC/DC பாக்ஸு 32 ஆம்ஸு, DC MCP, சர்ஜி ப்ரொடக்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா DCயோட டெர்மினல் பிளாக் இது எல்லாமே உங்களுக்கு இன்கமிங்கில் போட்டு பக்காவாக போட்டு பண்ணியிருக்கோம். அதனால் இது மாதிரி சேஃப்டியாக பண்ணுங்கள். ஆஃப் கிரிட்டு போடும்போது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆன் கிரிட்டு போட்டாலும் அதேமாதிரி AC/DC பாக்ஸ், DC பாக்ஸ் இம்பார்ட்டன்ட். பாருங்க, எர்த்திங் போட்டு ஃபுல்லாக கெமிக்கல் வச்சு வாட்டர் ஃபில் பண்ணதில் தண்ணி வெளில வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆக போகுது. இவங்க டே யூஸில் வந்து ஃபுல்லாகவே அந்த 8லேருந்து 10 யூனிட் எடுக்க போகிறாங்க. இன்கேஸ் பவர் ஆஃப் ஆனால் அந்த பேட்டரியில் உள்ளதை அவுட்புட் எடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.